அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவு வங்கியில் பாடம் ஒன்றான வங்கியியல் சேவை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். இப்போ அதை கண்டினியூஷன் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள். இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், பேக்ஸு, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி. இந்த பேக்ஸுன்றது வந்து கிராம அளவில் செயல்படும். மத்திய கூட்டுறவு வங்கி இடைநிலை அப்படின்ற அளவில் கிராம அளவுக்கும் தலைமைக்கும் இடைநிலையாக இருக்கிறதுனால மத்திய கூட்டுறவு வங்கி. அதுக்கப்புறம் மாநில கூட்டுறவு வங்கி தலைமை வங்கியாக செயல்படும். ஓகேங்களா, குறுகிய கால கடன் கட்டமைப்பில். அதுக்கப்புறம் கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள். இதில் 2 அடுக்குமுறை இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, மாநில வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதர கூட்டுறவு வங்கிகள் 2 வங்கி பார்க்க போகிறோம். நகர கூட்டுறவு வங்கி, இன்னொன்று தொழில் கூட்டுறவு வங்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளுக்கும் வணிக வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குறுகிய கால கடன் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் குறுகிய கால கடன் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட வியாபார எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வங்கி கூட்டுறவு சங்கத்தினால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவுப்படி ஆர்பிஐ மூலம் உரிமம் பெற இயலாது. அப்படின்றதுனால தான் இவங்க கடன் சங்கங்களாக மட்டும் செயல்படுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 1983ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு படி 2ல் 1B அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடன் சங்கம் அப்படின்னா அது கண்டிப்பாக பதிவு செய்யக்கூடிய சங்கம், பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டிய சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிதி திரட்டி உறுப்பினர்களுக்கு என்னென்ன கடன் கொடுக்கணும், என்னென்னத்துக்காக, வேளாண்மைக்காக, கால்நடை வளர்ப்பு, மீன் பிடிக்கிறது, தேனீ வளர்ப்பு, பட்டுப்பூச்சி உடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறு வணிகம், பண்ணை தொழில், குடிசை தொழில், கச்சா பொருள் கொள்முதல், வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு, அதாவது கல்வி கடன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் கடன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வேளாண்மை அப்படின்னா என்னன்ட்டு வரையறை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேளாண்மைனா வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே பூந்தோட்டம் வைக்கிறதும் ஒரு வேளாண்மை தான். அதுக்கப்புறம் தோட்டப்பயிர்கள், அதெல்லாம் வேளாண்மை தான். அதுக்கப்புறம் மலைப்பயிர் அப்படின்றது வேளாண்மை தான். பழமரங்கள் நட்டு வளர்க்குறாங்களே, அதுவும் வேளாண்மை தான். காடு வளர்த்தல் அப்படின்றது வேளாண்மை தான். சரிங்களா. அதுக்கப்புறம் தொடக்க சங்கம் அப்படின்றது பதிவு செய்யக்கூடிய சங்கமாக இருக்கணும், பதிவு செய்யப்பட்ட சங்கம். அதுக்கு தலைமை சங்கம்னு எதுவும் கிடையாது, மத்திய சங்கமும் கிடையாது. அவற்றோட அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாவே பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா தலைமை கூட்டுறவு சங்கம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏன் ஆர்பிஐ உரிமம் வழங்கலை அப்படின்றதுக்கான ரீசன், ஏன்னா இவங்க விவசாய இடுபொருட்கள் விற்பனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்களான உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த டிராக்டர் வாடகைக்கு விடுறது, அதனால் அவங்க கடன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வணிகமும் மேற்கொள்கிறதுனால வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 1949 பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வங்கி அப்படின்ற பெயரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே 1904 என்ன சார் அப்படின்னா, கூட்டுறவு விவசாய நாணய சங்கம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நம்ம இப்போ பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு கடன் இயக்கத்தில் தேசிய வங்கியையும் விவசாயியும் இணைக்கிற ஒரு தொடரில் ஆதார அமைப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பேக்ஸ் தான். யார், தேசிய வங்கியும் விவசாயியும் இணைக்கிறதுல முக்கிய பங்காற்றுறது நம்ம பேக்ஸ். ஓகேங்களா. இவங்களோட பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன பணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிர்க்கடன் வழங்குறது, விவசாய கடன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுபொருள் அப்படின்னா பார்த்திங்கன்னா இடுபொருள்னால் என்னென்ன வரும்னா உரம், பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கருவிகள், டிராக்டரு, கலப்பை, இந்த மாதிரி இந்த பொருள்லாம் வாடகை விடுறது. அதுக்கப்புறம் சேவை, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ் இதெல்லாம் இப்போ சேவை மையத்திலே கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பணியெல்லாம் யார் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய கூட்டுறவு வங்கிகள். இவங்களோட விவகார எல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி ஒரு மாவட்டத்துக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2ல் 9 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா,
மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கம். ஓகேவா? அதையும் மத்திய கூட்டுறவு வங்கியையும் ஒரு பதிவு பெற்ற சங்கமாக தான் பதிவு பண்ணுறாங்க நம்ம கூட்டுறவு சட்டப்படி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலத்தின் ஒரு பகுதிக்குள் பதிவாளரால் மத்திய சங்கம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதிவாளர் என்ன சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய சங்கம் என்ற வரையறைக்குள்ளே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு சட்டப்பிரிவு 2/14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிவு பெற்ற சங்கமானது அதோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட இணைக்கப்பட்ட இதர சங்கம் இருக்காங்க இல்லையா, இதர சங்கம்னா மத்திய கூட்டுறவு கீழே யார் வருவாங்க, நம்மளோட பேக்ஸ்லாம் வரும், அவங்களுக்கெல்லாம் கடன் வாங்குறது தான் இவங்களோட பிரதான நோக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்ட சங்கம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பேக்ஸு மட்டும் இல்லாமல் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், அவங்க எல்லாருக்கும் கடன் வாங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மத்திய கூட்டுறவு வங்கி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கி வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவுப்படி ஆர்பிஐயோட உரிமை பெற்று செயல்படுற ஒரு வங்கி. இவங்க வந்து வங்கியல் மத்திய கூட்டுறவு வங்கி வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து 1912ஆம் ஆண்டு சட்டம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல மத்திய கூட்டுறவு வங்கி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1913 12 சட்டம் வந்திருக்கும், 13 வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே சார் முதல்ல கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது, முதல் கூட்டுறவு வங்கியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி, இதுதான் அதோட பேர். அதுக்கப்புறம் இவங்களோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் பேக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட பணிகள் என்னென்ன, இவங்க கடன் வழங்குவாங்க, கருத்து அரங்கு நடத்துவாங்க, மாநாடு நடத்துவாங்க, புதிய கிளையை ஓப்பன் பண்ணுவாங்க, அவங்க கீழே இருக்கிற பேக்ஸ்க்கு வந்து கடன் கொடுப்பாங்க. பேக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்து பணியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு, அதுக்கப்புறம் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அந்த மாதிரி கடன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதிய புதிய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ஏரியா, அந்த பெரிய ஏரியாவில் ஒரு 50,000 60,000 கஸ்டமர்ஸ் இருந்தால் அந்த பேங்க்கெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். இதே வந்து 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்காங்க ஒரு பெரிய ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஒரு கூட்டுறவு வங்கி தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு கிளை வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க. வங்கி பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு கிளைகளை ஏற்படுத்தல் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? பிரதம சங்கங்களிடையே ஒரு சமநிலைப்படுத்தும் நிறுவனமாக இயங்குதல். ரெண்டு கூட்டுறவு வங்கிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறது. பேக்ஸ் 2 பேக்ஸ்க்கு ஏதோ பிரச்சனைனா அது யார் சமநிலைப்படுத்துவாங்க, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் சமநிலைப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சுய உதவி குழுக்கள், டாம்கோ, டாப்செட்கோ, அதுக்கப்புறம் தாட்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோருக்கான கடன்களை மறுநிதி மூலம் பெற்று வழங்குதல் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டேருந்து வாங்கி இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்டேருந்து வாங்கி அந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. நெக்ஸ்ட்டு யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி. மாநில கூட்டுறவு வங்கினா என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2/5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைமை சங்கம் அப்படின்றது வந்து மாநில அளவிலான பதிவு பெற்ற சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவாளர் வந்து தலைமை சங்கம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பதிவாளர் என்னென்னு வகைப்படுத்திருக்கணும், அவங்க வந்து தலைமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட சட்டம் 1934 படி 2வது அட்டவணையில் இவங்க வந்து இடம் பெற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ முதல்ல வந்து மாநில கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1912ஆம் ஆண்டு சட்டம். தமிழ்நாட்டில் சென்னை மத்திய நகர வங்கியாக இருந்தது, மாநில கூட்டுறவு வங்கியாக பெயர் மாற்றப்பட்டது. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியாக இருந்ததா அப்படின்ட்டு ஆப்ஷன் வரும், சென்னை நகர கூட்டுறவு வங்கியாக இருந்ததா ஆப்ஷன் வரும். ஆனால் அது ரெண்டுமே கிடையாது. சென்னை மத்திய நகர வங்கியாக இருந்தது, மாநில கூட்டுறவு வங்கியாக பெயர் மாற்றம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் கூட்டுறவு இயக்கத்தோட அவங்க தான் தலைவர், அவங்க தான் அந்த கடன் இயக்கத்துக்கு அச்சாணியாக இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட உறுப்பினர்கள் யார் சார், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள். இவங்களோட பணி என்ன, சேம் எல்லா பேங்க்குக்கிட்டையும் ஏதாவது வந்து தேசிய வங்கியிடம் கடன் வாங்கி எல்லா பேங்க்குக்கும் கடன் கொடுக்குறது இவங்க தான். அதுக்கப்புறம் மத்திய கூட்டுறவுங்களுக்கு இடையே வந்து நிதி சமப்படுத்தும் நிதி நிறுவனமாக இயங்குதல். அதாவது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் நல்ல ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு பேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த பேங்க் வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி தான் பண்ணிகிட்ருக்காங்க. உறுப்பினர்களுக்காகவும் வங்கிகள் சார்பிற்கும் அரசுக்கும் உத்தரவாதம், அதாவது வந்து
இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஷூரிட்டி தருவாங்க. அதுக்கப்புறம் அவசியம் அந்த கூட்டுறவு நிறுவனத்தில் ஒரு கூட்டுறவு பங்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்போ மாநில கூட்டுறவு வங்கி அங்கே வந்து பங்குகளை எடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி. இதுதான் இவ்வளோ படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இந்த பணிகளில் விட்டுருப்பேன். அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும் சரிங்களா. கூட்டுறவு வங்கியில் இவங்க எதுக்கு மெயினாக இருப்பாங்க, கடன் கொடுக்குறதுக்கு. அது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் விட்டுருப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு. நீண்ட கால கடன் கட்டமைப்பு 2 அடுக்குமுறை, குறுகிய கால கடன் கட்டமைப்பு 3 அடுக்குமுறை சரிங்களா. 2 அடுக்குமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலத்தில் பல்வேறு கிளையோடு இருக்காங்க இவங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அதுக்கப்புறம் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி. இதுதான் 2 அடுக்கு. கிராமப்புறங்களில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடக்க நிலையில் இருக்கிறவங்க. மாநில அளவில் இருக்கிறது யாருன்னா தமிழ்நாட்டு கூட்டுறவு மாநில வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி. அதாவது வந்து இந்த மாநில வங்கி வந்து தொடக்க வேளாண்மை வங்கிக்கு நிதியுதவி செய்கிறாங்க, கண்காணிப்பாங்க, ஆய்வு செய்வாங்க. இது எல்லாம் வந்து இவங்களோட பணிகள். ஓகேவா. இப்போ வந்து கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட நீண்ட கால தேவை கடனை பூர்த்தி செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா. டெவலப்மெண்ட்டு அப்படின்னு வந்தாலே டெஃபினட்டாக ஒரு விஷயம் டெவலப் ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து அதுக்கு வந்து நீண்ட கால கடன்கள்ன்றது வந்து ரொம்ப தேவை. ஓகேவா. இந்த ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாரும் எந்த ஒரு சட்டத்தின் மூலமாகவும் வரல ஃபஸ்ட்டு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1920 பஞ்சாபில் ஜங் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு நில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க. அதனை தொடர்ந்து வந்து சென்னை மாநிலத்தில் காஞ்சிபுரத்தில் பிரதம நில அடமான வங்கி 28/1/1900 இயர் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறது, பழைய கடனை தீர்த்துட்டு புது கடன் வாங்குறது, நிலத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது. நிலத்தை சீர்திருத்தம்னா எப்படின்னா அந்த நிலத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா அதை வந்து இல்லை ப்ராப்பராக உரம் போட்டு அந்த பூச்சிக்கொல்லிலாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணி அந்த நிலத்தை வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. அதுக்கப்புறம் முள்வேலி அமைக்கிறது, தோட்டக்கால் பயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெத்தலை அந்த மாதிரி பயிர்கள், அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாம் வந்து பயிரிட்டு அதுக்காக அந்த விவசாயத்திற்காக கடன் வழங்குறது தான் வந்து இவங்களோட முக்கியமான பணிகள். டிராக்டர் வாங்குறதுக்கு கடன் கொடுக்குறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால கடன்களில் வரும். இவங்க இது மட்டும் இல்லாமல் கடன் பத்திரங்களை கரெக்டாக வெளியிட்டுருக்காங்க. பிரதம வங்கிக்கு அந்த கடன் பத்திரங்களை வெளியிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நிதியை திரட்டி பிரதம வங்கிக்கு நிதியுதவி செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கடனீட்டு பத்திரங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னா சாதாரண கடனீட்டு பத்திரம், சிறப்பு அபிவிருத்தி கடனீட்டு பத்திரம் மற்றும் கிராம கடனீட்டு பத்திரங்கள். இது மாதிரி 3 வகையான கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்ம வந்து அந்த பத்திரத்தை மீட்கிறதுக்காக சரிங்களா கடனீட்டு பத்திர நிதினை ஏற்படுத்தி அத்தொகையிலேருந்து கடனீட்டு பத்திரம் அந்த பத்திரத்தை மீட்டு திரும்பியும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி புது கடனீட்டு பத்திரங்களை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போதைக்கு வந்து இந்த கடனீட்டு பத்திரங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீண்ட கால நிறைய கொடுக்கறது இவங்க எந்த வகையான கடன் கொடுக்குறாங்கன்னா நகை கடன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு வங்கி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஊரக வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா. இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 28/1/1925 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 1925 பிரதம நில அடமான வங்கி சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 28/1/1925. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதர கூட்டுறவு வங்கிகள் யார் நகர கூட்டுறவு வங்கி, தொழில் கூட்டுறவு வங்கி. நகர கூட்டுறவு வங்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு சின்ன ரீகால் பண்ணலாம். நகர கூட்டுறவு வங்கி யார் ஆய்வு செய்வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் ஆய்வு செய்தெல்லாம் சொல்லுவாங்க. டைரெக்டாக ஆர்பிஐ யார் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் ஆர்பிஐ ஆய்வு செய்வாங்க. ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு இவங்க வந்து கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படியும் பதிவு செய்யப்படுவாங்க. ஆர்பிஐ படியும் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படியும் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. இவங்களோட எல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நகரம் அப்படின்னா பெரிய நகரமாக இருக்குன்னா 2
நகர பேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க என்ன மாதிரி கடன் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நகைக்கடன், சிறு தொழில் கடன், குறு தொழில் கடன், வீட்டு வசதி கடன், நில அடமான கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன், சிற்றுந்து கடன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றுந்து கடன், சிற்றுந்துன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிறதுக்கு யார் கடன் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி. நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற இந்த சிறு சிறு வணிகர்கள், சிறு சிறு வியாபாரிகள் அவங்களோட கச்சா பொருள் வாங்கிறது, கொள்முதல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அவங்க வந்து ஃபினான்ஸ் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் முதல் நகர கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. நகர கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1904ஆம் ஆண்டு சட்டத்திலேயே வந்திருக்கும். அக்டோபர் மாதம் பெரிய காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போதைக்கு 100க்கும் மேற்பட்ட நகர வங்கிகள் இருக்குது. இவங்களோட பணிகள்லையும் அதுதான், நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறது தான் முக்கியமான பணியாக கொடுத்துருப்பாங்க. நகை கடன் வழங்குவாங்க. இதுதான் இது நகர கூட்டுறவு வங்கி. நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் கூட்டுறவு வங்கிகள். தொழில் கூட்டுறவு வங்கி ஒரு நாட்டில் தொழில் சிறந்திருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வேலை வாய்ப்புன்ற பிரச்சனை குறையும். அதுக்கப்புறம் நாட்டினோட பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும். அது ஓகேவா? சிறு தொழில்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவுற அமைப்பாக எதுவுமே கிடையாது. ஓகே, தனி அமைப்பும் எதுவும் கிடையாது. மத்திய கூட்டுறவு வங்கியும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அதனால் சிறு தொழில்களுக்கு நிதியுதவி செய்ய 1961 தொழில் கூட்டுறவு வங்கி அப்படின்ட்டு தாய்கோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. TAICO தாய்கோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கப்பட்டது. இவங்களோட பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு தொழில் புரியறதுக்கு கடன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில் மற்றும் வணிக இயக்குனரின் அனுமதியுடன் புதிய நியூ பிரான்ச்சஸ்லாம் எப்படி ஏற்படுத்துறதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லாம் கரெக்டாக போய் விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நிதியை வந்து பத்திரமா வாங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் வாங்கும் கடன்களுக்கு உத்தரவாதம் அளித்தல், கண்டிப்பாக ஷூரிட்டி கொடுப்பாங்க, இவங்க இந்த கடனுக்கு அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு கூட்டுறவு வங்கிகளுக்கும் வணிக வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வங்கியிலையும் ஒரு புது விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் அப்புறம் ஒன்லைனர் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒன்லைனர் வந்து படிக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கில் படிச்சுட்டு ஒன்லைனர் அவங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் போட முடியுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? கூட்டுறவு வங்கிகளுக்கும் வணிக வங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு. கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேவை நோக்கோட ஆரம்பித்தது. அவங்க வந்து எந்த நோக்கம்? வணிக வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், ஓகே, ஆக்சிஸ் பேங்க்ஸு, SBI பேங்க்ஸு, HDFC இவங்கெல்லாம். ஓகேவா? நம்ம வந்து சேவை நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். அவங்க வந்து லாப நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து இவங்களோட தலையாய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம மக்களுக்கு நிதியுதவி பண்ணுறது. அவங்களுக்கு வந்து என்ன, நகர்ப்புறத்தில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் நிதியுதவி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட மேலாண்மை கீழே தான் அங்கே வந்து நிர்வாகம் நடக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஐக்கிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐக்கிய அமைப்புனா எல்லாரோட பங்களிப்பும் இருக்குது. ஏன்னா நிர்வாக குழுவில் இருக்கிறது உறுப்பினர்கள் தான். ஆனால் இங்கே வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை அலுவலர்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். அவங்களோட மேனேஜ்மெண்ட் கீழே தான் அந்த அமைப்பு வந்து இயங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடன் வழங்குறது யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியும் பிற நிதி நிறுவனங்கள். பிற நிதி நிறுவனங்களில் யார் பார்த்தோம்? டாம்கோ, டாப்செட்கோ அவங்கெல்லாம் பார்த்தோம் இல்லை, NHFDC அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற நிதி நிறுவனங்களில் வருவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைன்றது வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா உறுப்பினர்கள் ஜாஸ்தின்றதுனால வணிகங்கள்கிட்ட அவங்களோட நிதி ஆதாரம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற வைப்பு தான் அதிகமான நிதி ஆதாரமாக எடுத்து அதுதான் கடனாக கொடுத்துட்ருக்காங்க. கடன் அளவு நிர்ணயம் உண்டு. அதாவது வந்து பரந்த அளவில் வந்து கடன் வழங்குறாங்க. ஓகேங்களா? இவங்களும் வந்து கடன் அளவில் எதுவுமே கிடையாது. ஒரு நபருக்கு எவ்வளோனாலும் கடன் கொடுப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் கடனுக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து அதிக அளவில் கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து கூட்டுறவு வங்கிகளில் ஜனநாயக முறையில் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு. சரியா? நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு நபர்னால் நீ ஒரு ஓட்டு. நான் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கேன், நான் 100 ஓட்டு போடலாமா? அதெல்லாம் வழக்கே இல்லை. ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றது வந்து கூட்டுறவு வங்கிகளோட அடிப்படை. அதுக்கப்புறம் பொதுத்துறை வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்த இயக்குநர்கள் தான் நிர்வகிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் வங்கிகள்லாம் ஒரு பங்கிற்கு ஒரு வாக்கு அப்படின்ற வரி, அதாவது வந்து நீ எத்தனை பங்கு வச்சுருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கூட்டுறவு வங்கினா யார் யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கட்டுப்பாடு இருக்கும், நபார்டு பேங்க்கோட கட்டுப்பாடு இருக்கும், வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தினோட கட்டுப்பாடு இருக்கும், மாநில கூட்டுறவு பதிவாளரோட கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவாங்க. வணிக வங்கிகள் யார்? இவங்களுக்கும் ஆர்பிஐ இருக்குது, பிஆர் ஆக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இவங்க இயங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் மற்றும் நகர்ப்புற நலிந்தோர் கடன் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் கடன் பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கடன் கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நிர்ணயம் செஞ்ச காரியங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வணிக வங்கிக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஆஃப் த புக் முடிச்சிட்டோம். அதாவது வந்து மொத்தம் வந்து கூட்டுறவு வங்கியில் 10 பாடங்கள், அதில் 5 பாடங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 5 பாடங்கள் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து வச்சோன்னா அப்புறம் ரிவிஷ் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேர் வந்து